குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வயநாட்டில் 3rd டே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வயநாட்டிலேருந்து கிளம்புறோம். அப்படி கிளம்புற வழியில் பார்த்தீங்கன்னா முதுமலை ஃபாரஸ்ட் போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு தான் அப்படியே கிளம்புறோம். பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ தான் அது ஃபுல்லாக இருக்க போகுது. அதுக்கு முன்னாடி நம்ம தங்கி இந்த மார்சிம் ஹாலிடே ஹோம்ஸை பற்றி ஒரு சின்னதாக ஒரு ரூம் டூர் மாதிரி போட்டுருவோம்னு சொல்லிட்டு தான் வயநாடு வந்தீங்கன்னா இந்த மார்சிம் ஹாலிடே ஹோம்ஸில் வந்து தாராளமாக தங்கலாம். அவ்வளோ க்ளீனாக சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் லாஸ்ட் டேவாக அந்த ரூம்லேருந்து கிளம்புறோம். அதனால தான் கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சொன்னோட்டியே அழகாக வந்து க்ளீன் பண்ணி வச்சிடுறாங்க. குட்டீஸ்லாம் கூட்டு வந்தீங்கன்னா இங்கே சில்ட்ரன்ஸ் பார்க்லாம் சூப்பராக இருந்துச்சு. இந்த உண்மையிலே இந்த மார்சில் ஹாலிடே ஹோம்ஸ் வந்து சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. நம்ம தங்கியிருந்தது பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வில்லா. இங்கே பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக கிச்சன்லாம் கொடுத்துருந்தாங்க. கிச்சனில் வந்து நம்ம வந்து குக் பண்ணுறதுக்கான எல்லா திங்ஸுமே வச்சுருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா இங்கே நம்மளே குக் பண்ணி சாப்பிட்லாம். சூப்பராக இருந்துச்சு. நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஃபேமிலியாக வந்தோம்னா சமைச்சு சாப்பிட்றதுக்கான எல்லா திங்ஸுமே வச்சுருக்காங்க. இது ஆப்பிள் இது வரும், இது வரும், அது வரும். நம்ம தங்கி இந்த ஆப்பிள் வில்லாவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா பெட்லாம் கேட்டால் கூட அரேஞ்ச் பண்ணி தராங்க. இந்த மார்சில் ஹாலிடே ஹோம்ஸ் பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸும் ஹாட் வாட்டர் வருது. மற்ற ஹோட்டலெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மார்னிங் மட்டும்தான் ஹாட் வாட்டர் வரும். ஆனால் இங்கே 24 ஹவர்ஸும் ஹாட் வாட்டர் வருது. இது பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் நல்லாவே இருக்குது. சுடுதண்ணியும் ஹாட் வாட்டர் எப்பயுமே வருது. அப்படி வாங்க. இது வரும். இங்கே வந்து நம்மளோட இது ஒரு பெட். அது ஒரு பாட். இது வெஸ்டர்ன். டிம்மி, இது அனிதா, அது சரிதா. இது சட்டை, இது டவுசர், இது செருப்பு, இது பருப்பு. இது மாதிரி வீடியோலாம் பேசுறது நம்மளுக்கு புதுசு இல்லையா? அதனால கொஞ்சம் கிரிஞ்ச் ஆயிடுச்சு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா நம்ம தங்கி இந்த மார்சிம் ஹாலிடே ஹோம்ஸோட என்ட்ரன்ஸ் இது தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே போகிற வழியிலேயே முதுமலை ஃபாரஸ்ட்டையும் அப்படியே பார்த்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம கிளம்பியாச்சு. பார்த்தீங்கன்னா இந்த முதுமலை ஃபாரஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக த்ரில்லிங்காக இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லாருமே வயநாடு போனீங்கன்னா ரிட்டர்ன் வரும்போது இந்த ரூட்டில் வந்துட்டு பார்த்துட்டு போங்க. சூப்பராக த்ரில்லிங்காக இருந்துச்சு. அங்கே இருக்க அனிமல்ஸ்லாம் நம்ம பார்ப்போமா இல்லையான்னு கூட தெரியல. ஆனால் அந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ த்ரில்லிங்காக சூப்பராக இருந்துச்சு. அந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஆள் நடமாட்டமே இல்லை. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா காடு தான். நம்ம காருக்குள்ளே போய்கிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா இங்கே ஆள் நடமாட்டமே இல்லை. அந்த ரோடெலாம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இந்த பக்கம் ஃபுல்லாக காடு தான். இந்த பக்கத்துலேருந்து யானை வருமா சிங்கம் வருமா அப்படிங்கிற மாதிரி த்ரில்லிங்காக போணுச்சு. சூப்பராக இருந்துச்சு. போகும்போதே பார்த்தீங்கன்னா ஃபேஸ் மட்டும் பிளாக்காக இருக்க மங்கிலாம் பார்த்தோம். பார்த்தீங்கன்னா குட்டீஸ்லாம் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. அவங்க போட்டுப்பாங்க. அந்த ஃபாரஸ்ட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் காரை வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் மூவ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பார்த்தீங்கன்னா யானைலாம் எங்கே இருக்கும்னே சொல்ல முடியாது. அதனால காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நாங்கள் தேடிக்கிட்டே போனோம். எங்கேயாவது நிற்குமாங்கிற மாதிரி தேடிக்கிட்டே போனோம். அப்படியே கிளைமேட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே மழை வர மாதிரியே சூப்பர் கிளைமேட்டாக இருந்துச்சு. அப்படியே ஜாலியாக போயிட்டே இருந்தோம். கத்தாத யானை வந்துரும். பாக்குது நல்லா சாப்பிடுது. அழகா இருக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனலாக யானையும் பார்த்துட்டோம். பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா எதையோ உடச்சிலாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. நம்ம ஃபைனலாக பார்த்துட்டோம் யானையையும். நம்ம வீட்டு குட்டீஸ் பார்த்தீங்கன்னா அந்த யானையை போய் தொட்டு பார்க்கணுமா அவங்க வந்து ஆசைப்பட்றாங்க. அவங்க என்ன நினச்சிட்டாங்க, நம்ம கோயிலெல்லாம் சாமி பார்த்துட்டு வரும்போது யானை இருக்கும் தெரியுமா, அந்த யானைங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த யானையெல்லாம் நம்ம தொட்டு பார்ப்போம்ல, ஒன்றும் பண்ணாது, அது மாதிரி நினச்சிட்டாங்க. மான்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டம் கூட்டமாக சூப்பராக நின்றுக்கிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கும் போதே அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்மானுக்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த கொம்புலாம் இருக்காது. இதெல்லாம் பார்த்தோட்டி குட்டீஸ்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம ஜாலியாகிட்டாங்க. அவங்க பாட்டுக்கு என்னமோ கத்திக்கிட்டு ஆடிக்கிட்டு வந்தாங்க.
உங்ககிட்ட இருக்குப்பா, அதுவும் ஃபாரஸ்ட்ல தான்ப்பா. ஃபாரஸ்ட்ல இருந்தாலும் இந்த சைடு அதிகமா இருக்கும். இந்த பக்கமும் நிற்கும் இருக்கும். கேட்டு ஒழுங்கா இருக்கணும். அதுக்கு மேலே ஏற விடுவாங்க. ஜீப்பில் போனாங்க. இந்த மலை இருக்கு பார்த்தீங்களா, அந்த மலையில் மேலே ஏற்றி இறக்குவாங்க. ஆமாம், அதுக்காண்டி தான் சஃபாரி. அதுக்கு தான் இந்த சஃபாரி, இந்த வேனு ஜீப். மேலே போய் என்ன மேலே போய்ட்டு அங்கேயிருந்து வியூ பாயிண்ட் ஃபோட்டோ எடுத்து யாருக்கு என்ன இல்ல நைட் வந்து இப்படி இருக்கும். நைட்லாம் இவங்களை ஓரமாகவே நிற்கும். த்ரில்லாவும் இருக்கும். டிரைவர் அண்ணாக்கு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க எல்லா பிளேஸுமே தெரிஞ்சு, அவங்க அடிக்கடிலாம் இங்கிட்டு வருவாங்கல்ல, அதனால அவங்களுக்கு எல்லா பிளேஸுமே தெரிஞ்சு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்தாங்க. அந்த முதுமலையிலே பார்த்தீங்கன்னா ஒரு லேக் இருக்குது. நம்ம ஜீப்லலாம் வந்தோம்னா எண்டு பாயிண்டாக இங்கே தான் கூப்பிட்டு வந்து காட்டிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. ஏய் யானை மேய்ச்சிட்டோடா, பக்கத்தில் பார்க்கலாம்டா யானைலாம் அழகா. சொல்லு நீ மேய்டி சொல்லு. யார் கிச்சு பண்ணது? சொல்லு நீ சொல்லு. அப்பா அர்ச்சிதா நீ உட்காந்துக்கிட்டியா? யார் கிச்சு பண்ணது? மசனக்குடி. மசனக்குடி நம்பர் 2. ஒரு 25 கிலோமீட்டர் ஹில்ஸ் ரைடு தான் இப்போ இனிமேட்டுக்கு. 25 கிலோமீட்டர் 25 ஏறுறது மட்டும் 30. ஆமாம், 25 கிலோமீட்டர் ஏறுறது தான். அப்படி செங்குத்தலாக தான் ஏறிட்டே இருக்கும். ஏறுறது மட்டும்தான். அப்போ நம்ம இறங்கலையாப்பா? ஊட்டிக்கு மேலே ஏற போகிறோம். இது கீழே இறங்கி சும்மா கீழே சுற்றி பார்த்துட்டு இருக்க நீங்க. இல்லை ஊட்டி ஏறி திருப்பி இறங்கணும்ல. ஆமாம், அங்கிட்டு இறங்கணும். அடேப்பா, ஊட்டிலேருந்து கிளம்பும் போதே நீங்கள் 6 மணி ஆயிரும். ஊட்டிலேருந்து கிளம்பும் போதே அப்படியே நம்ம போகிற வழியில் பார்த்தீங்கன்னா கிளைமேட் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. அங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு டீ கடையே இருந்துச்சு. அப்படியே நிறுத்துங்க வண்டியேங்கிற மாதிரி நிறுத்தி காஃபி குடிக்கிறக்காக கிளம்பிட்டோம். தண்ணி அடிச்ச ஸ்பீட்ல ஓடிடும். எங்க ஊர்ல ஒரு மழை பெஞ்சா அந்த கடையில் பார்த்தீங்கன்னா டீ குடித்தோம். டீ நல்லா ஸ்ட்ராங்காகவே இருந்துச்சு. அந்த டீ கடைக்கார அண்ணா பார்த்தீங்கன்னா நல்லா ஜாலியாகவே பேசியிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னாங்க, நாம் வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் இங்கே சிறுத்தை வந்துச்சான். அதெல்லாம் நியூஸ்லேயே வந்துருந்துச்சின்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பர்லாம் காட்டிக்கிருந்தாங்க. குட்டீஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கடையே விட்டால் விலைக்கு வாங்கிட்டு வந்துடுவா அவளுக்கு, அந்த அளவுக்கு எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. கண்ணை முடிச்சு பார்த்துட்டு வந்தது. இந்த பில்டிங்கை பாரு குமார், இங்கே தம்பி சைடாக அப்படி சாஞ்சிருக்கு. அவன் தட்டிருக்கே அது மழை மேலே அப்படிதான் டிசைன் அப்படி ஒன்றும் ஒழுக்கெடுத்து தான். ஊட்டிலே ஃபேமஸானதில் முக்கியமான ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா நெய்வரிக்கி தான். அந்த நெய்வரிக்கி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சுட பண்ணிக்கிருந்தாங்க. இந்த கடை பார்த்தீங்கன்னா டிரைவரனா தான் கூப்பிட்டு போய் காட்டினாங்க. பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூடாக போட்டுக்கிருந்தாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா சாம்பிள் பீஸும் தாங்கன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்துக்கிருந்தோம். சூப்பராக இருந்துச்சுங்க உண்மையிலே. அதுவும் அந்த கிளைமேட்டுக்கு அதுக்கும் அந்த வரிக்கு பார்த்தீங்கன்னா சூடாக இருந்ததுக்கு அதுக்கும் சாப்பிட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த நெய்வரிக்கி பார்த்தீங்கன்னா 1 kg 160 ரூபா. டேஸ்ட் வைஸாக சூப்பராக இருந்துச்சு. கொடுத்த காசுக்கு செம்ம ஒர்த்துன்னே சொல்லலாம். அப்படியே இந்த நெய்வரிக்கெல்லாம் வாங்கிட்டு அப்படியே நம்ம கிளம்பிட்டோம். பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.